கம்பேர்ட் டு ஃபுட்பாலு இது கொஞ்சம் பாப்புலாரிட்டி கம்மி தான். ஆனால் இந்தியா ஃபேஸ் பண்ண மேஜர் இஷ்யூஸ் வந்து என்னென்னா கிளப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிளப்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸை விட ஃபாரின் பிளேயர்ஸ் தான் வந்து நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. இட் கேன் கம்பீட் அகைன்ஸ்ட் ஐபிஎல். இப்போது இவர் வந்து என்னெல்லாம் ஐஎஸ்எல்ல நடக்கும்னு சொன்னாரோ அதெல்லாம் இப்போது ஐபிஎல்ல நடந்துட்டுருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்தியாவில் எதனால் கிரிக்கெட்டுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது, ஃபுட்பாலுக்கு கம்மியாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்போர்ட்ஸோட ஆரிஜினை பற்றி பேசிடலாம். ஃபஸ்ட்டு எந்த ஸ்போர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா கிரிக்கெட் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இங்கிலாண்டில், அதுவும் 16th centuryல. அதுக்கப்புறம் தான் லேட்டராக வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ மோஸ்ட்லி பாப்புலராக இருக்க இடம் வந்து சவுத் ஏசியாவில். அது ஏன் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, இப்போ இங்கிலாந்து வந்து ஆட்சிலாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, பிரிட்டிஷ்லாம். அப்போ தான் இந்த கேமை வந்து எல்லா நாட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் விளையாட வச்சாங்க. அதனால தான் கிரிக்கெட் வந்து பாப்புலர் ஆச்சு. ஃபுட்பாலோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. எந்த பீரியட் ஆஃப் டைம்னு கேட்டிங்கன்னா 2nd-லேருந்து 3rd century. குறிப்பாக சொல்லணும்னா பிசி, பிஃபோர் கிறிஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து இந்த லெதர் பால்ஸ் அண்ட் நெட்ஸை வச்சு யூஸ் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த கேமோட பேர் என்னவாக இருந்ததுன்னா கூஜு. இப்போ வந்து 2 ஸ்போர்ட்ஸோட பாப்புலாரிட்டி பற்றி பேசிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் மேலே வந்து வச்சுருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்துச்சுன்னா கேரளா, மும்பை இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸில் மட்டும் தான் ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிரிக்கெட் பார்த்திங்கன்னா ஃபுட்பாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சவுத் ஏஷியாவில் தான் இது பாப்புலரு. கம்பேர்ட் டு ஃபுட்பாலு இது கொஞ்சம் பாப்புலாரிட்டி கம்மி தான். ஆனால் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்பாலோட கிரிக்கெட்டுக்கு தான் அதிகமாக பாப்புலாரிட்டி இருக்குது. ஃபுட்பால் பார்த்திங்கன்னா கை விரல் வச்சு என்ற அளவுக்கு தான் இந்தியாவில் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க. அதே கிரிக்கெட்டுன்னு பார்த்துக்கிச்சுன்னா திரும்ப இடம் ஃபுல்லாகவே கிரிக்கெட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது கூட சம்மர் டைமில் ஃபுட்பால் விளாடுவீங்களா, கிரிக்கெட் விளாடுவீங்களா? எல்லாருமே அதிகமாக கிரிக்கெட் தான் விளாடுவாங்க. நான் வந்து ஃபுட்பால் தான் ஆடினேன். ஒரு சில பேர் தான் அப்படி விளாடுவாங்க. முக்கால்வாசி பேர் கிரிக்கெட் தான் விளாடுவாங்க. ஏன்னா நானும் கிரிக்கெட் தான் விளாடினேன். இப்போ வந்து 2 ஸ்போர்ட்ஸோட இன்டர்நேஷ்னல் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்பால் வந்து நம்ம 1950 வந்து FIFA வேர்ல்டு கப்பில் இந்தியா ப்ளே பண்ண குவாலிஃபை ஆகிடுச்சு. ஆனால் ப்ளே பண்ண போகல. அதுக்கான மெயின் ரீசன்ஸ் வந்து என்னென்னா, அந்த டைமில் வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ப்ரையாரிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்ரேஷன் அண்ட் ட்ரைனிங்க்கு வந்து சுத்தமாக டைமே இல்லை. அண்ட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி போன காஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியல. இதுதான் வந்து மெயின் ரீசன் அப்போ வந்து குவாலிஃபை ஆகிட்டும் ப்ளே பண்ண போகாதது. 1983 ஆரம்பித்து 2006 வரைக்கும் இந்தியா நினைக்க முடியாத அச்சீவ்மெண்ட்டெல்லாம் பண்ணியிருக்கு. எத்தனையோ முறை கப்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கு. 2 வேர்ல்டு கப்பு, T20 கப்பு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இந்த மாதிரி நிறைய. அதனால அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸும் நமக்கு நிறைய சக்ஸஸை ரீச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கபில் தேவ், டோனி, சச்சின், விராட் கோலி, அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸும் இந்தியாவோட சக்ஸஸுக்கு காரணமானவங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நான் வந்து கிரிக்கெட் ஃபேனு, இவர் வந்து ஃபுட்பால் ஃபேனு. நான் இவர்கிட்ட நேம் எனி 5 கிரிக்கெட் பிளேயர்ஸ் நேமு கேட்க போகிறேன். சச்சின் டெண்டுல்கர், தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா. சரி, என்ன கேட்டாங்கல்ல, இப்போ அவர் வந்து கிரிக்கெட் ஃபேனு, நான் வந்து ஃபுட்பால் ஃபேனு. இப்போ நான் வந்து இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸோட ஒரு 5 பேரை கேட்குறேன். சுனில் சேத்ரி. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். இப்போ நம்ம வந்து ஐபிஎல் வர்சஸ் ஐஎஸ்எல்லை வச்சு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்பால். இந்தியாவில் வந்து ஐஎஸ்எல் வந்து 2014 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் மெயின் மோட்டோ வந்து என்னவாக இருந்ததுன்னா, ஃபுட்பாலை வந்து ஒரு பாப்புலர் ஸ்போர்ட்டாக வந்து இந்தியாவில் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் கோச்சஸ், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் மூலமாக வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா ஃபேஸ் பண்ண மேஜர் இஷ்யூஸ் வந்து என்னென்னா கிளப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கிளப்ஸு வந்து இந்தியன் பிளேயர்ஸை விட ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு தான் வந்து நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. இந்தியாவில் ஐஎஸ்எல்லுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது ப்ரொமோஷன்ஸும் கிடைக்கல. ஸோ இட் கேன் கம்பீட் அகைன்ஸ்ட் ஐபிஎல். கிளப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸஸும் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச அளவுக்கு ரீச்சும் ஆகலை, க்ரோத்தும் ஆகலை. அதே இப்போ கிரிக்கெட் பார்த்திங்கன்னா 2008
ஐபிஎல்ன்ற டோர்னமெண்ட்டை பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வந்து ஐபிஎல் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டோர்னமெண்ட்டாகவே ஆயிடுச்சு. இப்போது இவர் வந்து என்னெல்லாம் ஐஎஸ்எல்ல நடக்கும்னு சொன்னாரோ அதெல்லாம் இப்போது ஐபிஎல்ல நடந்துட்டுருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பாப்புலர் ஆகிடுச்சு. ஐபிஎல்னால இந்தியாவில் கிரிக்கெட் வந்து இன்னும் பூம் பயங்கரமாக ஆகிடுச்சு கம்பேர்ட் டு ஐஎஸ்எல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்லோட ஐபிஎல்லுக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன், நிறைய விதமான அட்ராக்ஷன் எல்லாமே ஐபிஎல்லுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் அக்ராஸ் த வேர்ல்டு கூட பார்க்குறாங்க. அந்தளவுக்கு பிக்கஸ்ட் டோர்னமெண்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ ஐபிஎல் வந்து நினச்சதோடு இப்போ பயங்கரமாக பூம் ஆகி நிற்கிது. ஆனால் ஐஎஸ்எல் வந்து அந்தளவுக்கு பூம் ஆகலை. ஃப்யூச்சரில் ஆகும்னு நம்பலாம். ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் பாப்புலாரிட்டின்றது வேணும். எல்லா ஸ்போர்ட்ஸும் எல்லோரும் விளையாடணும். இப்போ இந்தியாவில் வந்து ஃபுட்பால் வந்து க்ரோ ஆகாமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஐஎஸ்எல் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வச்சுன்னு தான் இருக்காங்க. ஃபுட்பால் டைம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஈவன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. எதுக்குன்னா இந்த யூரோப்பியன் லீக்ஸ்லாம் பார்க்குறதுக்காக. ஆனால் என்ன ரீசன்னால அது தெரிய மாட்டேருந்துன்னா, கிரிக்கெட் வந்து எதிர்பார்த்ததை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் க்ரோ ஆனாலும் நம்ம கண்ணுக்கு வந்து அது தெரிய மாட்டேருந்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் என்ன பேசலாம், டாபிக் எதனா இருந்தால் சொல்லிட்டு போங்க.